ஒரு 15 வயசு பையன்கிட்டயும், அந்த பையனோட அம்மாகிட்டயும் போய் டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க. இந்த மாரி உங்க பையனுக்கு வந்து நார்மலான மக்களுக்கு இருக்கிற மாரி ஒரு இதய துடிப்பு வந்து கிடையாது. ரொம்பவுமே வந்துட்டு அதிகமா இருக்கு. அதாவது சும்மா இருக்கிற டைம்லயுமே கூட அதிகமா இதய துடிப்பு இருக்கு. இப்படி இருக்கவே கூடாது. இப்படி இருக்கிறது வந்துட்டு ரொம்பவுமே ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம். இதனால வந்துட்டு உங்க பையனோட உயிருக்கே ஆபத்தாயிரும். அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையில கூட பையனுக்கு வந்துட்டு ஹார்ட் சர்ஜரி பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் மறுபடியும் பழைய மாரி வந்து கிட்டத்தட்ட இந்த உலகமே அவருக்காக வந்துட்டு அவரு தோத்தாருன்னா வந்து அழுகுறதா இருக்கட்டும், அவர் வந்து ஜெயிச்சாருன்னா அவர வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறதா இருக்கட்டும். இந்த மாரி உலகத்துக்கே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஐகானா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ஸ்லயே அதிகமா சோசியல் மீடியால வந்துட்டு அதிகமா ஃபாலோ பண்ற ஒரு செலிபிரிட்டியா இருக்காரு அப்படின்னா, அவர் பேரு தான் வந்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவர மாரி ஒரு ஐகானுக்குலாம் வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல. அவர பத்தி எல்லாருக்குமே தெரியாத ஆளே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தன மக்களுக்குமே வந்துட்டு மூலை முடுக்குல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற அந்த ஒரு தனி மனிதன வந்து தெரியாம இருக்கவே இருக்காது. இவர பத்தின ஒரு வாழ்க்கை வரலாற பத்தி தான் நான் பேசப் போறேன். ரொனால்டோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அவர் வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லப் போறதில்ல. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவரு இந்த ஃபுட்பால் கரியருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவரோட யங் ஏஜ்ல 15 வயசு வரைக்கும் அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரு, அவங்க குடும்பம் என்னென்ன கஷ்டப்பட்டுச்சு, அவங்க அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத அவரோட வாழ்க்கை வரலாறுல நான் சொல்லப் போறேன். இவங்க குடும்பம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துக்கான ஒரு ஏழ்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. தினக்கூலி வேலைக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அப்பாவும் போறாரு, அம்மாவும் போறாரு. அந்த லெவல்ல வந்துட்டு ரொம்பவுமே வறுமையில இருக்காங்க. அப்படி இருந்த அந்த ஒரு ஃபேமிலிய வந்துட்டு தூக்கி நிறுத்தின ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். ஏன்னா, இவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 3 அண்ணன், தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இவருக்கு முன்னாடி பொறந்தவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்குலாம் யாருமே பெருசா சம்பாதிக்கலாம் இல்ல. இவரு மட்டும் தான் வந்துட்டு அவரோட ஃபுட்பால் திறமையால இந்த உலகத்தையே கட்டி போட்டது மட்டும் இல்லாம, அவங்களோட குடும்பத்தையே வந்துட்டு எங்கேயோ கொண்டு போய் உச்சத்துல கொண்டு போய் தூக்கி நிறுத்திட்டாரு. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபா வந்துட்டு இந்திய மதிப்பில அவருக்கு வந்துட்டு நெட் வொர்த் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரரா வந்துட்டு பணக்கார ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா வந்துட்டு இப்போ வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட இந்த ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அவர் வந்து பொறக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பொறந்திருக்கவே மாட்டாரு ஆக்சுவலா. ஏன்னா, அவங்க அம்மா வந்துட்டு இந்த கருவ வந்து கலைச்சிரலாம். ஏன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு சாப்பாடு போடுறதுக்கே முடியல. நானும் வந்துட்டு டெய்லி வேஜரா தான் போயிட்டு இருக்கேன். எந்த மாரி வேலையெல்லாம் இவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்த வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு தருவாங்கல்ல. அதாவது சமையல்காரங்களா வேலை பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ட வந்து கிளீன் பண்ற வேலைய பார்க்குறாங்க. இந்த மாரி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு டெய்லி வேஜஸ் தான். டெய்லியும் வேலை செஞ்சா டெய்லியும் காசு கிடைக்கும் அவ்வளோதான். இத வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு இந்த 3 பேத்தையும் வந்து மெயின்டெயின் பண்ண முடியல. இதுக்கு மேல வந்துட்டு இந்த 4வது இன்னொரு குழந்தைய பெத்துக்கணுமா? அப்படிங்கிற மாரி அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ரொம்ப டிப்ரஷன்ல இருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த கருவ கலைச்சிரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு இன்னொரு ரீசனுமே இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்டோவோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மொடா குடிகாரன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவுமே குடின்னு குடிச்சு அவரோட வாழ்க்கைய அழிச்சது மட்டும் இல்லாம, அவரோட குடும்பத்தோட வாழ்க்கைய சேர்த்து அழிச்சிட்டு இருக்காரு. இவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்துட்டு ஒரு போர்ச்சுகலுக்காக அவரோட இளம் வயசுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போருக்குலாம் போயிருக்காரு. அங்கோலா வார் அப்படின்னு ஒரு வார் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸ்க்காக இவரு போய் சண்டை போட்டிருக்காரு. அதுல வந்துட்டு ஏகப்பட்ட மன உளைச்சல்லாம் இவருக்கு வந்து ஆயிருக்கு. அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ரொம்பவுமே குடிக்கு வந்து அடிமையாயிட்டாரு. குடி இல்லாம இவரு இல்ல, இவரு இல்லாம குடி இல்ல அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு நல்லா குடின்னு குடிச்சிட்டு தெருவுல வந்து விழுந்து கிடக்கிறதா இருக்கட்டும், ரோட்ல விழுந்து கிடக்கிறதா இருக்கட்டும், இத போய் டெய்லியும் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ரொனால்டோட அம்மா வந்து அவர வந்து தூக்கிட்டு போய் வீட்ல கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும். இந்த மாரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சின்ன பசங்களுக்கு என்னைக்குமே வந்துட்டு இந்த மாரி விஷயம்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா, அது வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ட்ராமாவாயிரும். இந்த மாரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா, அவரே வந்து வளர்றாரு. அவங்க ஃபேமிலி வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு புவர்ன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதே வந்து ஒரு சின்ன வீடு. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சின்ன வீடு தான் சொல்லணும். ஒரு டாய்லெட்ஸ் அந்த அந்த லெவல்ல தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வீடே இருக்கும். யாருனாலயுமே வந்துட்டு முழுசா கால் நீட்டி கூட படுக்க முடியாது. கை நீட்டி கூட தூங்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிரைவசி தனிப்பட்ட நபர் அந்த வீட்ல யார் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரைவசியுமே கிடையாது. ஏன்னா, அந்த ஒரு 4 செவுத்துக்குள்ள தான் அந்த குடும்பமே இருக்குங்கும்போது, யாருனாலயும் யாரு கூடயுமே வந்துட்டு மனசு விட்டு பேசவும் முடியாது. அந்த மாரி தான் அவங்களோட ஃபேமிலியோட சிச்சுவேஷனே இருந்திருக்கு. அதே மாதிரி இவரோட அப்பாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த வேலைய குடுத்தாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாரி தான் இருக்காரு. ஏன்னா, அவர் வந்துட்டு இந்த தோட்டத்துலலாம் வந்துட்டு பெருக்குவாங்கல்ல, கூட்டி பெருக்குவாங்கல்ல, அந்த மாரி வந்து கிளீனிங் ப்ராசஸ்ல வந்துட்டு அவர் இருக்காரு. அதே மாரி அவர் இன்னொரு வேலையும் பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃபுட்பால் கிரவுண்ட்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு இந்த பால் எல்லாம் பொறுக்கி போடுறது, அப்புறம் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிட் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி குடுக்குறது, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்குற வேலை எல்லாமே அதுல வர காசு எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டாஸ்மாகுக்கு தான் போய் செலவு பண்றாரு. அவர் வந்து குடும்பத்துக்குன்னு ஒரு ஒரு இதுவும் செலவு பண்றது கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, ரொனால்டோட அம்மா வந்துட்டு ரொனால்டோ பொறக்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரொம்ப டிப்ரஷனுக்கு போய், இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா வந்துட்டு டாக்டர்ஸ்லாம் மறுத்துட்டாங்க. அதே மாரி ரொனால்டோவோட அப்பாவுமே வந்துட்டு கொஞ்சம் கெஞ்சி பார்த்தாரு. இந்த வேணாம் இத நம்ம பெத்துக்கலாம். நான் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறேன். அந்த டைம்ல வந்துட்டு ரொனால்டோட அப்பா வந்துட்டு ரொனால்டோட அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே நான் இந்த குழந்தை பொறந்துருச்சுன்னா நான் குடிக்க மாட்டேன். எல்லாமே குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு.
ஆனா வந்துட்டு அவர் பொறந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ரொனால்டோட அப்பா வந்து குடின்னு குடிச்சு சீரழிஞ்சுட்டு தான் போயிட்டு இருந்தாரு. ஆனா வந்துட்டு அவங்க அந்த டைம்ல வந்து ரொனால்டோட அப்பாவுக்கும் சரி, ரொனால்டோட அம்மாவுக்கும் சரி, இந்த ஒரு பொறக்க போற குழந்தை தான் வந்துட்டு நம்மளோட இமேஜையே வந்து இந்த உலகத்துக்கு வந்து எடுத்துக்காட்ட போகுது. நம்மளோட பெருமையே வந்துட்டு இந்த நாடு முழுக்க இந்த இந்த உலகம் ஃபுல்லா வந்துட்டு நம்மளோட பெருமையை வந்து கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு அப்ப அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு மனுஷனா மாறுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கோக் பாட்டில வந்து நகர்த்தி வச்சாரு. தண்ணி குடிங்கன்னு சொன்னாரு. அந்த அந்த ஒரு நொடிக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா, கொக்கோ கோலாவோட ஷேர் வந்து 20,000 கோடி. 20,000 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு அப்படியே சரிஞ்சு விழுகுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய உலகத்துக்கே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறினாரு. ரொனால்டோ வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவரோட சின்ன வயசுல ஒரு 5 வயசு, 6 வயசு இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே வந்து ஒரு குறும்புத்தனம் ஜாஸ்தி. அதே மாரி வந்து கொஞ்சம் அக்ரஷன் ஜாஸ்தி. ஆனா வந்துட்டு ஒல்லியா தான் இருப்பாரு அப்படிங்கிறனால வந்துட்டு பாத்தீங்கன்னா, இவர வந்து ஏகப்பட்ட பெரிய பசங்கலாம் வந்து அடிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு இவர் வந்து என்னைக்குமே வந்து சடஞ்சு போக மாட்டாரு. அம்மாகிட்ட போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாரு. அவர் வந்து அந்த வெறியெல்லாம் அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு அவர் வந்து விளையாட்டுலலாம் ஆர்வமா காட்டுவாரு. அதுல வந்துட்டு அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாரு. அவருக்கு வந்துட்டு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா, குறிப்பா படிப்புலலாம் வந்துட்டு அவ்வளோக்கா கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்ல. ஆனா, அவர் அதுலயுமே வந்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு நல்ல ஒரு ஸ்டூடண்ட் தான். அவரோட அம்மாவுக்கு வந்துட்டு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஒரு லாயரா மாத்தணும். அவர வந்துட்டு ஒரு வக்கீலா மாத்தணும். ஆ அந்த மாரி ஒரு எய்ம்ல வச்சிருந்தாங்க. ஆனா, இவருக்கு வந்துட்டு வேற ஒரு ஐடியா இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து என்ன ஒரு ஆசைன்னா, நம்ம வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வரணும். ஒரு ஃபுட்பால் பிளேயரா வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. இந்த ஆசை அவருக்கு வந்து எதனால வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடியா இருக்கட்டும், அப்புறம் வந்து பாட்டிலா இருக்கட்டும், இந்த மாரி உதைக்கிற சைஸ்ல எது இருந்தாலும் சரி, சின்ன வயசுல இருந்தே அதாவது ஒரு 3 வயசு, 4 வயசு, 5 வயசு அந்த டைம்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பலேருந்து பார்த்தீங்கன்னா, காலால உதைக்கிறதா இருக்கட்டும், அத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டண்ட் பண்றதா இருக்கட்டும், அத வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாரி வந்துட்டு ஃபுட்பால் திறமையெல்லாம் வந்துட்டு அந்த பை பர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அத டெவலப் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அது போக சின்ன வயசுலயே வந்துட்டு இந்த பணக்கார வீட்டு பசங்களா இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர வந்து விளையாட கூப்பிடுவாங்க. ஏன்னா, அவங்க டீம்ல வந்துட்டு அந்த அளவுக்கு யாராலயும் விளையாடி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர தான் கூப்பிடுவாங்க அவங்க டீமுக்காக விளையாடுறதுக்கு. ஏன்னா, இவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாராம் வெளிய, கிரவுண்டுக்கு வெளிய. நம்மள கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா, அப்ப அப்ப இருக்கிற அந்த மாரி பணக்கார பசங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மணி ஸ்டேட்டஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பையன்கிட்ட பணம் இல்ல, செல்வாக்கு இல்ல அப்படிங்கிறனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ரொனால்டோ அப்படிங்கிற அந்த ஒரு தனி மனிதர வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தானுங்க. ஆனா, அவர் எப்போ ரொனால்டோ வந்து அந்த பசங்க கூடயும் சேர்ந்து ஃபுட்பால்லாம் விளையாண்டு, இவரோட திறமையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சாரோ, எல்லாம் மிரண்டு போறாங்க. ஏன்னா, என்னைக்குமே வந்துட்டு இந்த மாரி வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட்டா இருக்கட்டும், அந்த ஏரியாவா இருக்கட்டும், அந்த இருக்கிற அந்த அத்தன பசங்களையும் விட சுப்பீரியரா தெரிவாங்க. அதனால தான் வந்துட்டு அவங்க வந்து வேர்ல்டோட பெஸ்ட்டா இருக்காங்க. அந்த மாரி தான் வந்துட்டு ரொனால்டோவும். இவரு பண்ற ஸ்டண்ட் அந்த ஃபுட்பால்ல பண்ற அந்த வித்தையெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, யாருனாலயுமே வந்துட்டு பண்ணவே முடியல. அந்த பசங்களால பண்ணவும் முடியல. அவங்கலாம் வந்துட்டு மிரண்டு போய் பார்க்குறாங்க. என்னடா இந்த பையன் இப்படி விளையாடுறான் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா வந்து அவரோட டியூட்டி டைம் அப்போ ஒரு நாள் வந்துட்டு இவர வந்து கூட்டிட்டு போறாரு கிரவுண்டுக்கு. அப்படி கூட்டிட்டு போகும்போது, அங்க தான் வந்து அவரோட ட்ரீமே வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க அந்த கிரவுண்டுல ஃபுட்பால்ல விளையாடிட்டு இருக்காங்க. சுத்தி ஆடியன்ஸ்லாம் வந்து சேர் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்லாம் சேர் பண்றாங்க. அவங்களோட பிடிச்ச பிளேயர்ஸ்க்குலாம் வந்துட்டு கங்ராச்சுலேட் பண்றாங்க. அவங்க அவங்க ஒரு கோல் போட்டாங்கன்னா வந்துட்டு கத்துறாங்க. ஒரு பாஸ் போட்டாங்கன்னா கூட கத்துறாங்க. இதெல்லாம் அவர் வந்து நெறைய அப்சர்வ் பண்றாரு. ஓ! பரவாயில்லையே! அப்போ வந்து பிளேயர்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த அளவுக்கு மரியாதை இருக்கா? அப்போ வந்துட்டு நம்மளும் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பிளேயர் ஆகணும். அப்படின்னு சொல்லி அப்பவே வந்துட்டு அவரோட அப்பாகிட்ட சொல்றாரு. ஆனா அவரோட அப்பா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு வேணாம்ப்பா நீ படி. நீ ஒரு நல்ல ஒரு வக்கீல் ஆகணும். அதான் நம்மளோட குடும்பத்துக்கு நல்லது. உன்னோட ஃபியூச்சருக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அம்மாட்ட போய் இந்த மாரி சொல்றாரு. இல்லம்மா நான் வந்துட்டு இந்த மாரி நான் ஃபுட்பால் தான் விளையாட போறேன் இனிமே ஃபியூச்சர்ல. என்னோட ஃபியூச்சர் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு பிளேயரா தான் நான் வந்துட்டு வாழ போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா அதுக்கு வந்து அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்சம் தயக்கப்பட்டாலும், பரவால்ல பையன் ஆசைப்படுறான் அப்படிங்கிறனால வந்துட்டு, அவங்க கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் அத்தனையுமே என்ன வேலை எந்த மாரி வேலை பார்த்து சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சமையல்காரங்களா இருந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு வீடு துடைக்கிற வேலை, இந்த மாரி வேலைய பார்த்து சேர்த்து சேர்த்து வச்ச காசு அத்தனையும் வச்சு ரொனால்டோட்ட குடுக்குறாங்க. குடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த காசெல்லாம் ரொனால்டோ கிட்ட குடுத்துட்டு, "நீ என்ன வேணா முடிவெடு. நான் வந்து உன் கூடவே இருப்பேன். என்ன ஆனாலும் சரி நான் பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வாக்குறுதிய வந்து அவங்க அம்மா வந்துட்டு ரொனால்டோக்கு குடுக்குறாங்க. அதே சமயம் வந்துட்டு, "நீ ஃபுட்பால்ல கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் படிப்பையும் கான்சன்ட்ரேட் பண்ணு." அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்துட்டு இவர் வந்து ஸ்கூலும் படிக்கிறாரு. அப்படி ஒரு டைம்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பெரிய சம்பவத்த பண்ணிடுறாரு. இவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சம்பவம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்டோ வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி நீ ஃபுட்பாலே விளையாடிட்டு இருக்காதடா. உன்னோட மார்க்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. அதே மாரி நீ இப்படியே ஃபுட்பால் விளையாடிட்டே இருந்தீன்னா, உன்னோட வாழ்க்கையில நீ உருப்படவே மாட்ட. அதே மாரி உனக்கு வந்து ஃபுட்பால் விளையாடிட்டே இருந்தீன்னா, உனக்கு வந்து ஃபுட்பாலா வந்து சோறு போட போகுது." அப்படின்னு சொல்லி அவர வந்து ரொம்ப கேவலமா திட்டிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்து சிரிக்கிறாங்க. இதனால வந்து ரொம்ப கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு ரொனால்டோ. அதனால வந்துட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற சேர் நம்மலாம் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு என்னதான் கோவம் இருந்தாலும் வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாரி
திட்டி அடிச்செல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தது நம்மளாம் பண்றதே கிடையாது. ஆனா வந்துட்டு அவர் அந்த வயசுலயே எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா 10 வயசு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பண்றாரு. சேர் எடுத்து தூக்கி மூஞ்சிலே வீசுறாரு டீச்சர் மேல. அந்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து உங்க பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அதனால வந்துட்டு உங்க பையனை வந்து சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த ஸ்கூலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சு கட்டின ஃபீஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ரொனால்டோக்கு. ஆனா வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்பவும் கூட ரொனால்டோக்காக வந்துட்டு அவர் வந்து திட்டாம அவர் வந்து பக்குவமா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்துட்டு ரொனால்டோ கிட்ட போய் கேட்குறாங்க. "ஏன் இந்த மாரி கோவமா சேர தூக்கி வீசின டீச்சர் மேல? என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டீச்சர் தானே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ரொனால்டோ சொல்றாரு, "அவங்க வந்துட்டு என்னைய ரொம்ப கேவலமா திட்டுனாங்க. மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் சிரிக்கிறாங்க. அதே மாரி இது எல்லாத்துக்கும் மேல நான் விளையாடுற ஃபுட்பால் நான் நேசிக்கிற ஃபுட்பாலையவே திட்டுறாங்க. அதனால வந்துட்டு எனக்கு கோவம் வந்துருச்சு. அது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தூக்கி வீசிட்டேன்." இந்த மாரி வந்துட்டு ரொனால்டோ அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொனால்டோவோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம ஒரு பையன் வந்து சாதாரண ஆள் இல்ல. அவன் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து என்ன வேணா பண்ணுவான். ஒரு ஃபுட்பாலரா வரக்கு என்ன வேணா பண்ணுவான் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வருது. அதனால வந்துட்டு, "நீ படிப்பு கூட நீ வந்து ஒண்ணும் கன்டின்யூ பண்ண தேவையில்ல. நீ வந்துட்டு ஃபுட்பால் விளையாடு. நான் சப்போர்ட் பண்றேன்." அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வாக்குறுதி அப்பதான் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் வந்து லோக்கல் கிளப்ஸா இருக்கட்டும், சின்ன சின்ன கிளப்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் விளையாடுறாரு. எல்லாத்துலயுமே வந்துட்டு சுப்பீரியர். நான் என்ன சொல்றேன், சுப்பீரியர். இவரோட இவர் கிட்ட கூட எந்த ஒரு பிளேயர்ஸும் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கோல்ஸ்லாம் அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ட்ரிக்ஸ்லாம் நெறைய வச்சிருக்காரு. புது புது ட்ரிக்ஸ்லாம் வந்து எப்படிலாம் வந்து ட்ரிபிளிங் பண்ணணும். இதுல வந்து நெறைய பண்றாரு. எல்லாம் மிரண்டு போறாங்க. செலக்டர்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஃபுட்பால் கோச்சஸா இருக்கட்டும். இந்த பையன வந்து நம்ம டீமுக்கு இருந்துட்டா, நம்ம வந்துட்டு பொழச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க எல்லா கோச்சஸும். சூப்பரா ஒரு ஸ்கை ராக்கெட்டுக்கு வந்து இவரோட கெரியர் வந்து பூம் ஆயிட்டே இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு கிளப்ஸ்க்கா போய் விளையாடும்போது. போர்ச்சுகலோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாவே வந்துட்டாரு. போர்ச்சுகல் முழுக்க வந்துட்டு போர்ச்சுகல் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிளேயரும் வந்துட்டு இவருக்கு ஈடு இணையாவே இல்ல. இந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட தலையில வந்து இடியா வந்து விழுகிற மாரி, அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஒரு 15 வயசு இருக்கும்போது. அப்பதான் வந்து அவர் வந்து கரியர்ல பூம் ஆகி போயிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் லெவலுக்குள்ள எட்டிருவார் அப்படிங்கிற லெவல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டைம்ல வந்து இந்த ஒரு பிரச்சனை வருது. டாக்கார்டியா அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வருது. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம நார்மல் மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு துடிக்கிற இதயத்த விட ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ராவா துடிக்கும். இதனால வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம். எப்ப வேணா இறந்து போகலாம். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான் அவருக்கு வந்து அப்ப வந்து இருந்துச்சு. இதனால வந்துட்டு டாக்டர்ஸ்லாம் ஒரு வாக்குறுதி குடுக்குறாங்க அவங்க அம்மாட்ட. இந்த மாரி ஹார்ட் சர்ஜரி பண்ணா பையன காப்பாத்திறலாம். மறுபடியும் பழைய மாரி வந்துருவான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால வந்துட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டு கடன் வாங்கி இவங்களுக்கு வந்து அந்த டைம்ல கடன் குடுக்குறதுக்கு கூட தயங்குனாங்க. ஏன்னா, அவங்களோட ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட்லாம் தெரியும்ல. அதனால வந்துட்டு கடன் குடுக்குறதுக்கு கூட நெறைய பேர் தயங்குனாங்க. ஆனா, எப்படியோ புரட்டி காசெல்லாம் செலவு பண்ணி அவருக்கு வந்து சர்ஜரி பண்றாங்க. பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹிஸ்டரியே வந்து அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஹிஸ்டரி தான். இப்போ வரைக்கும் நான் வந்து வீடியோல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஒரு சர்ஜரி தான் ஒரே ஒரு காரணம். அந்த ஒரு சர்ஜரி மட்டும் பண்ணலன்னா, அவர் வந்து நார்மல் பீப்பிளா தான் இருந்திருப்பாரு. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவர் குடுத்த கம்பேக்கு அப்புறம் வந்துட்டு நான் எதுவுமே சொல்லவே தேவையில்ல. அது வந்து எல்லா உலகத்துக்குமே தெரியும். அவர் வந்து என்ன மாரி ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. 5 பாலன் டிஆர் அப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட கோல்டன் பூட்ஸ். இந்த மாரி வந்துட்டு அவர் பண்ணாத ரெக்கார்டே கிடையாது. அதே மாரி சோசியல் மீடியாஸ்ல வந்துட்டு இவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், அது வந்து எந்த ஒரு பிளேயர்ஸ், எந்த ஒரு செலிபிரிட்டியும் வந்து அது வந்து டச் கூட பண்ணது கிடையாது. இவர் வைக்காத பெஞ்ச் மார்க்கும் கிடையாது. நான் முன்ன சொன்ன மாரி இவர் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில தள்ளி வச்சதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 20,000 கோடி ஷேர் வந்து கவுந்துருச்சு. அந்த லெவலுக்கு வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்போர்ட்ஸ்மேனா வந்துட்டு நம்ம ரொனால்டோ வந்துட்டு இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா ரொனால்டோ ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்டோவால வேர்ல்ட் கப் தூக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வருத்தம் தான். அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்றாங்கன்னா, இந்த மாரி அவரோட டீம்மேட்ஸே வந்துட்டு அவருக்கு வந்து ப்ராப்பரா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒழுங்கா பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கோல் போடுறதுக்கு. இப்படி இந்த மாரி நெறைய சொல்றாங்க. ஆனா இதே டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல் டீம் தான் 2016ல வந்துட்டு யூரோப்பா கப் அடிச்சாங்க. அதே அதே மாதிரி போன வருஷம் அதாவது 2025ல நேஷன்ஸ் லீக் இருக்குல்ல, அது வந்து இனாகுரல் சாம்பியன்ஸே வந்துட்டு போர்ச்சுகல் தான். அதுக்கும் வந்துட்டு ரொனால்டோ தான் கேப்டனு. ஆனா வேர்ல்டு கப்னு வந்தா மட்டும் ஏன் இந்த மாரி அவங்க டீம் சொதப்புறாங்கன்னு தான் ஒண்ணுமே புரியல. ரொம்ப வந்து சுமாரா ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுக்குறாங்க. அதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறாங்க. ஆனா மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்துட்டு ரொனால்டோவோட இமேஜ் வந்து எங்கேயோ இருக்கு. அது வந்து யாருனாலயுமே டச் பண்ண முடியாது. அந்த மாரி வரணும்னா, என்னைக்குமே வந்துட்டு உலகத்துல யாரு வேணா எந்த ஒரு அச்சீவ்மென்ட் வேணா பண்ணலாம். ஆனா ரொனால்டோவோட பேர வந்து யாருனாலயும் வந்துட்டு என்னைக்குமே அழிக்க முடியாது. ஏன்னா 0 கூட கிடையாது. மைனஸ்ல இருந்து எப்படி ஜெட் மாரி வந்து பறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது வந்துட்டு இவரோட வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். அவரோட டைம் லைன் கரெக்ட்டா அந்த ஏஜ்க்கு டைம் லைன்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படிலாம் இவரோட கரியர் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு தெரியும். இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட வாழ்க்கை வரலாறு கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பா யாராவது ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டா இருந்தீங்கன்னாவோ, இல்லாட்டி வந்து ஒரு நெகட்டிவ் மைண்டடா இருந்தீங்கன்னாவோ, உங்களோட கரியர்ல குரோத் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து இந்த ஒரு வீடியோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற யாரையாவது பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.